நோன்பு நேரத்துல முக்காவாசி டைம் கிச்சன்லயே போயிருதுப்பா. தொழுகிறது, குரான் ஓதுறதெல்லாம் மிஸ் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு கவலைப்படுறீங்களா? வாங்க நான் சொல்றேன் டிப்ஸ். எந்த வேலை செஞ்சாலும் பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணி பண்ணா எல்லாமே சக்சஸ் தான். முக்கியமா அதிக நேரம் வேஸ்ட் பண்றது இந்த பாத்திரம் கழுவுறது, ஜூஸ் போடுறது, 3, 4 வேளைக்கு டீய போட்டு குடுக்குறது. சமைக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்ல. இந்த 3 வேளையை சமாளிக்கிறது தான் பெரிய பிரச்சனை. ஒருவேளை பாத்திரம் கழுவாம போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே மலை மாரி குமிஞ்சிருவாப்ல. 2வது இந்த பாலை காய்ச்சி வைக்காம வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, டீயும் போட முடியாது, ஜூஸும் போட முடியாது. அதனால சகர் டைமே பாலை காய்ச்சிருங்க. பாலை காய்ச்சி முடிச்சுட்டு கிடைக்கிற பாத்திரத்தை எல்லாம் தேய்ச்சி முடிச்சிருங்க. சகர் டைம்ல தேய்ச்சி விடாம போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் சமைக்கும் போது எடுப்போம் பாத்திரம், அது மலை மாதிரி குமிஞ்சு இப்படி அடுக்கடுக்கா போயிட்டே இருக்கும். நமக்கு தேவையில்லாத டென்ஷன் வேற ஆகும். நான் விதவிதமா டிஷ்ஷஸ் ட்ரை பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு நேர்ந்து விட்ட மாதிரி கிச்சன்லயே இருந்துடாதீங்க. ஏன் தெரியுமா? நீங்க என்னதான் மாஞ்சி மாஞ்சி வேலை பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல பேர்லாம் கிடைக்காது. உப்பு கம்மியா இருக்கு, காரம் கம்மியா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அதனால ஒரு டிஷ் செஞ்சாலும் நறுக்குன்னு நச்சுன்னு செஞ்சு விட்டு முடிச்சு விட்டுருங்க. இந்த ஃப்ரைட் ஐட்டம் சொல்றேன்ல, இந்த வடை சுடுறது அதெல்லாம் கடையில் வாங்கிக்கோங்க. பிகாஸ் இருக்கிற வேலையை முடிச்சுட்டு தொழுக போறதுக்கே நமக்கு பல மணி நேரம் வேணும். அதுல இந்த வடைகள்லாம் சுட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இந்த தொழுகை இல்லாத நேரம் இருக்கு தெரியுமா, அந்த நேரத்துல உங்களுக்கு முடிஞ்சா நீங்க செஞ்சு கொடுங்க. முடியாத பட்சத்துல படுத்துருங்க. சேஃப்டிக்கு ஒரு 2, 3 நாளைக்கு யூஸ் பண்ற மாதிரி சப்ஜா சீடையும் ஊற வச்சுக்கோங்க. என்னைக்காவது பால் காய வைக்க மறந்துட்டோம்னா இந்த சப்ஜா சீடை வச்சு லெமன் ஜூஸ் ஏதாவது போட்டு மேனேஜ் பண்ணிடலாம். இவ்வளவு பேச்சு பேசிட்டு இன்னைக்கு என்னமா நீயே 2 ஜூஸ் போடுற அப்படின்னு தானே கேக்குறீங்க. உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுருச்சு. எனக்கு 3 நாளைக்கு நோம்பு தொழுகை இல்ல. அது இந்த ஜூஸை நான் டேஸ்ட் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தொழுகை இல்லாதனால ஓதிட்டு சும்மா தான் இருந்தேன். அதனால தான் 2 ஜூஸையும் ஒன்னா போட்டாச்சு. பரவாயில்ல, நம்ம குடும்பத்து ஆள்கள் தானே, ஒரு 3 நாளைக்கு ரூல்ஸை பிரேக் பண்ணுவோம். பாவம் 2 வகை ஜூஸை குடிக்கட்டும். இந்த சாதாரணமான வேலை பார்க்கும் போதும் பாத்திரம் குமியும். அந்த பாத்திரத்தை கையோட கழுவி வச்சிருங்க, மறந்துடாதீங்க. என்னடா பொசுக்குன்னு சாதாரணமான வேலைன்னு சொல்லிவிட்டாலுன்னு சொல்றீங்களா? நமக்கு தான் இது கஷ்டமான வேலை, பாக்குறவங்களுக்குலாம் இது சாதாரண வேலைன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு தான் அப்படி சொன்னேன். முக்கியமான ஒரு பொருளை எடுத்து மேட்டுக்கா வைக்க மறந்துடாதீங்க. நோம்பு கஞ்சி வாங்குற தூக்குச்சட்டி. இதை கேட்டு சாயங்காலம் ஒரு படம் கத்திக்கிட்டு கிடக்கும். அந்த நேரம் பார்த்து தான் இந்த தூக்குச்சட்டி நமக்கு சரி பண்ணும். மூடி ஒரு பக்கம் கிடக்கும், தூக்குச்சட்டி ஒரு பக்கம் கிடக்கும். தேடி கண்டுபிடிச்சு கையில கொண்டு போய் கொடுக்கறதுக்குள்ள போதும் ஆயிரும். இதுக்கு இடையில இந்த டீ போடுற வேலையெல்லாம் இருக்கும். இந்த வாட்டி 4 வாட்டி போடுற டீ 2 வாட்டி தான் சொல்லியாச்சு. கடையில் சம்சா வாங்க பிடிக்கல அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் விற்கிது, அதை வாங்கி அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நோம்பு மாசத்துல விதவிதமாக கிச்சனில் நின்று செய்யணும்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்துடாதீங்க. இந்த வாட்டி அதிகமாக தொழுகிறோம், அதிகமாக நோம்பு வைக்கிறோம், இறைவன்ட்ட இருந்து அதிகமாக நன்மையை பெறுறோம். ரமலான் vlog டே 5. என்னமா நீ இப்பதான் டே 1 போட்டு அதுக்குள்ள ஸ்ட்ரைட்டா டே 5க்கு வந்துட்டேன்னு பாக்குறீங்களா? அப்படிதாங்க நிலைமை போயிட்டு இருக்கு. நோம்பு 1 அன்றைக்கு நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்தனே, அந்த டிப்ஸை என்னாலேயே ஃபாலோ பண்ண முடியாம போயிடுச்சு. இப்ப கழுவுனல்ல ஒரு மலையளவு பாத்திரம், அந்த பாத்திரத்தை சேர விட்டது யாவது தெரியுமா? நம்ம ராஜபேட்டா. சகர் டைம்ல நான் எப்பயுமே பாத்திரத்தை கழுவி போட்டு தொழுது முடிச்சுட்டு ஒரு 11 மணி வரைக்கும் தூங்கிடுவேன். நம்ம ராஜபேட்டா நம்மள பிரெயின் வாஷ் பண்ணி காலையில அந்த பாத்திரத்தை கழுவுனாதான் என்னன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாப்ல. நானும் மனுஷன் நம்ம மேல ஒரு அக்கறையில சொல்றாப்ல, காலையில நமக்கு பாத்திரம் கழுவி தருவாரு போல, அதனால சொல்றாருன்னு நினைச்சிட்டு ஜாலியா இருந்தேங்க. ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் நம்மளை ஏமாத்திருக்காரு. பாத்திரம் கழுவுனா சத்தம் வரும்லங்க, சத்தம் வந்தா இவங்களை தூங்க முடியாதுலங்க. அதனாலதாங்க நம்மள பாத்திரம் கழுவ வேணாம்னு சொல்லியிருக்காரு. சரி, வேலைக்கு போற மனுஷன் ஏதோ சொல்றாப்ல, சரி தூங்கட்டும்னு சொல்லிட்டு நானும் விட்டேங்க. எனக்கு 3 நாளா சகர்ல பாத்திரம் கழுவாம பழகி போச்சு. ஆனா இந்த கனவு இருக்கே, கனவு என்னை தூங்க விட மாட்டுது. என்ன மாதிரி கனவுமா? அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்கல்ல, இலக்கை நோக்கி கனவு காணுங்கள். அந்த மாதிரி யூடியூப்ல 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வர மாதிரி கனவு கண்டியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல. கனவுல நோம்பு கஞ்சி குடிச்ச தூக்குச்சட்டி எந்திரி எந்திரி, அடுத்த வேலைக்கு நோம்பு கஞ்சிக்கு என்ன எடுத்து கொடுக்கணும் எந்திரி அப்படிங்குது. மீன் பொரிச்ச சீனா சட்டியோ என்னை எந்திரிச்சு கழுவு, அப்பதான் இஃப்தாருக்கு வடை பொரிக்க முடியும் அப்படிங்குது. சரி, பின்னாடி தெரியும் பார்த்தா பால் பாத்திரம் என்னை கழுவு, அப்பதான் ஜூஸ் போடுறதுக்கு பால் காய வைக்க முடியும் அப்படிங்குது. நான் அந்த கனவுல என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேக்குறீங்களா? நான் தோசைக்கல்லை எடுத்து அறைய அலுமினியத்துக்கு பிறந்த பாத்திரங்களா, செத்த நேரம் நிம்மதியா தூங்க விடுங்கடா, கனவுல டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் மட்டும் இப்ப தூக்கத்துல இருந்து எந்திரிச்சேன், மவனை உங்களை எல்லாம் கழுவி கவுத்தி தேய்ச்சி ஒரு வழியாக்கி கவுத்தி விட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி அந்த கனவுல பாத்திரத்தை எல்லாம் விரட்டி விட்டுட்டு இருக்கேன். சரி, அதை விடுங்க. இன்னைக்கு நோம்பு திறக்கிறதுக்கு என்ன செஞ்சேன்னு பாத்தீங்களா? ஐஸ்கிரீம் என்னடா கலந்துட்டு இருக்கேன் பழத்துலன்னு பாக்குறீங்களா? இப்படிலாம் பட்டிட்டிங்கிறீங்க வேலை பார்த்தாதான் இந்த பழத்தை திம்பாங்க. இந்த ஃப்ரூட்ஸை தனியா வெட்டி வைங்க, ஒரு பையன் சீண்டாது, கருத்து போய் நான் தான் அதை திங்கணும். அதனால இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஒன்னு பால்ல ஊத்திடுறது, அப்படி இல்லாட்டி கஸ்டர்ட் பவுடர் இருக்குல்ல, அதை செஞ்சு ஊத்திடுறது, அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ஐஸ்கிரீம் கலந்து விட்டுறது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நண்டுல இருந்து சுண்டு வரைக்கும் எல்லாமே திண்டு காலி பண்ணிடுவாங்க. நம்ம கூட வைக்க மாட்டாங்க. கூடவே ஆரஞ்சு ஜூஸும் கிர்னி ஜூஸும் போட்டாச்சு. வடை பஜ்ஜி வெளியே வாங்கியாச்சு. சீஸ் பாலு மட்டன் சம்சாவும் வீட்டில் பண்ணியாச்சு. இன்றைய vlog ஆனது பாத்திரத்தில் தொடங்கி பாத்திரத்தில் முடிக்கப்பட்டது. நன்றி, வணக்கம். மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரம்லான் vlog டே 20. இப்பதான் ஃபர்ஸ்ட் நோம்புக்கு எஞ்சி நோம்பு வச்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 20 நாள் ஓடி போச்சு. நானும் டே 1 டே 2 டே 3 போடலான்னு பார்த்தேன். எங்கிட்டு போட, நோம்பு 1 நோம்பு 5 அடுத்த நோம்பு 20 தான் வந்திருக்கேன். அடுத்து எப்பமா வருவேன்னு கேட்டீங்கன்னா ஓப்பன் டி ஐ செட் பெருநாள் முடிஞ்சுதான் வருவோம் போல. அந்த மாதிரி தாங்க நிலைமை ஓடிட்டு இருக்கு. சில பேருக்கு வீட்டுல என்ன நடக்குது நோம்பு டைம் தெரியாதுல, அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நோம்பு வைக்கிறதுக்காக ஒரு 4, 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு சாப்பிடணும். அதுக்கு என்ன பண்ணுவோம், நைட்டே சமைச்சு வச்சிருவோம். ஒரு 3, 3:30 எந்திரிச்சு சூடு பண்ணிப்போம். முதல் டாஸ்கே இந்த வீட்டுல உள்ள எல்லாரையும் எழுப்பி விட்டு சோறு திங்கிற இடத்துக்கு வர வைக்கிறது. ஒரு படையும் எழுப்பி விட்டு
சோற திங்க வச்சு நோன்பு வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிரும். நான் 3 மணிக்கு அலாரம் வச்சேன்னா 3:05க்கு எழும்புற ஆளு. ராஜபேட்டா என்ன பண்ணுவார் தெரியுமா? 3:05க்கு ஒரு அலாரம், 3:10க்கு ஒரு அலாரம், 3:15க்கு ஒரு அலாரம், ஆக மொத்தம் ஒரு 50 அலாரம் 4 மணி வரைக்கும் வச்சிருப்பாரு. கடைசியில் அந்த அலாரத்தால எந்திரிப்பாருன்னு நினைக்கிறீங்க? அதான் இல்ல. அப்பவும் போயிட்டு நம்ம எழுப்ப கெஞ்சிக்கிட்டு இருக்கணும். நம்ம இங்கே எல்லாத்தையும் சூடு பண்ணி வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வாங்கடா சாப்பிடன்னு கூப்பிட்டா ஒருத்தனும் வரமாட்டான். நான் பார்த்தேன், வாங்க சொல்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றணும். அதனால என்ன பண்ணேன், வாங்க சொல்ற டைம் ஆச்சு, போச்சு, எந்திரிங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கொடுத்தி விட்டேன். ஒரு குண்டூசி கூட ஆடலையே. அப்புறம் என்ன பண்ணேன், டிவில வாங்க சொல்ற சத்தத்தை போட்டு விட்டேன். அரண்டடிச்சு எல்லாம் திங்க ஓடி வந்துட்டாங்க. ஆஹா, இந்த டெக்னிக் நல்லா இருக்கே, அடுத்த வாட்டி இதே ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அதான் முத வாட்டி ஏமாத்திரம்னு தெரிஞ்சு போச்சே, அடுத்த வாட்டி உஷாராயிட்டாங்க. மறுபடியும் பழைய திருடி கதவை துரடி அப்படிங்கிற கதையா போச்சு. எல்லாரும் எழுப்பி விட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தா அங்க பாத்திரம் கிடக்கும். அதே மைண்ட் செட்டாவே இருக்கும். வீட்டுல உள்ள மத்த உறுப்பினர்கள் எல்லாரும் வந்தாங்களா, சாப்பிட்டாங்களா, பெட்ல போய் உட்கார்ந்தாங்களா, தூங்குனாங்களான்னு இருப்பாங்க. நான் தான் ஆல்ரெடி சொன்னேன், ஒருவேளை பாத்திரத்தை விட்டோம்னா குமிஞ்சிரும். அதனால நான் முத ஆளா சாப்பிட்டு போய் பாத்திரத்தை கழுவிட்டு இருக்குது. அவங்க சாப்பிட்டு முடிக்க நான் பாத்திரத்தை கழுவி முடிக்க கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் 5:45க்கு தொழுவிட்டு 6 மணிக்கு தூங்குறவதான். அப்புறம் 11 மணிக்கு தான் எந்திரிப்பேன். இந்த இடைப்பட்ட 11 மணிக்குள்ள யாராவது எழுப்பி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, முதல் டெட் பாடி அவன் தாண்டா, எழுப்புறம் உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டே படுத்துறது. பிகாஸ் அதுக்கப்புறம் 11 மணிக்கு எந்திரிக்கிறது இருந்து வேலையா தான் இருக்கும். எந்திரிச்சு தொழுது ஓதி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சகருக்கு தேவையானதை செஞ்சு வச்சு நோம்பு திறக்க தேவையானதை செஞ்சு வச்சு எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு தூங்க போ 11-12 மணி ஆயிடும். நைட் அந்த 1 to 3 எனக்கு தூக்கம் வராது. நோம்பு வைக்கணுமே எந்திரிக்கணுமே அப்படிதான் தோணும். அதனாலதான் மொத்தமா சேர்த்து காலையில 6 to 11 தூங்கிடுறது. அடுத்த vlogல் சந்திக்கும் வரை நன்றி, விடைபெறுகிறேன். டாடா. நாளைக்கு ரம்ஜான். முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துட்டேன். மெகந்தி வாங்க மறந்துட்டேன். ஒரு இல்லத்தரசியா மாறினதுக்கு அப்புறம் மெகந்தி வைக்கிறதுக்கான டைம் எப்ப தெரியுமா? 12 மணிக்கு தான். அதுக்கு முன்னாடி நீங்க வச்சியும் பிரயோஜனம் இல்லை. போய் பாத்திரம் கழுவணும். நாங்கெல்லாம் ஒரு காலத்துல 7 மணிக்கே மருதாணி வச்சுட்டு நைட்ல விடிய அந்த மருதாணி கையை ஆட்டாம நல்ல மருதாணி செவக்கிறதுக்காக சக்கரை தண்ணியை கையில தடவி எறும்பு ஒண்ணு கூட முக்கியமா கையை பாதுகாத்து வச்சிருப்போம். அன்னைக்கு அந்த எறும்புட்ட இருந்து சக்கரையை பாதுகாத்த பாவமா என்னன்னு தெரியல. இன்னைக்கு நாங்க பாத்திரத்துல கை வச்சுட்டு தெரியும். இன்னும் டைம் இருக்கு, போய் வாங்கிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கன்ஃபியூஷன். நாளைக்கு ஈதுக்கு என்ன ட்ரெஸ் போடலாம்? இந்த ட்ரெஸ் போடலாமா இல்ல இன்னொரு ட்ரெஸ் காட்டணுமே அந்த ட்ரெஸ் போடுவோமா அப்படின்னு நம்ம ராஜபேட்டா கிட்ட காட்டினா அதை எது நல்லா இல்லையோ அதை தான் சொல்லும். நல்லா இருக்கிறத சொல்லாது. நீங்களே சொல்லுங்க, கிரே கலர் போடவா இல்ல பிஸ்தா கிரீன் போடவா, எது நல்லா இருக்கு? என்னடா 1 மணி நேரத்துல பெருனா முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க? காலையில போய் தொழுதுட்டு வந்தோம்னா பெருனா முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. இதுவே எங்க ஊரா இருந்தா 3 நாளைக்கு பெருனா வைப்லயே சுத்துவோம். காலையில ஒரு பெருனா ட்ரெஸ் போட்டு தொழுது முடிச்சுட்டு சாயங்காலம் ஒரு ட்ரெஸ் போட்டு ஒரு அலப்பறையை பண்ணுவோம் பாருங்க. எங்க ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில 6 மணிக்கு மேல பூவேட்டைக்கு போவோம். பூவேட்டைனா கிட்டத்தட்ட பொருட்காட்சி மாதிரி எல்லா ஊஞ்சாவும் இருக்கும். ஊஞ்சானா ஊஞ்சல், சூரத்தாலாட்டு, ராட்டினம் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல அது. அதுல ஹைலைட்டே அந்த போட்டோ தான். வளைச்சி எடுப்போம் பாத்துக்கோங்க. பெருநாளைக்கு எடுத்த ட்ரெஸ் போட்டோ எடுத்து ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் அனுப்பிட்டு தான் காலை பசியார்லயே கை வைக்கிறது. ஆனா இங்க காலையில போய் தொழுதுட்டு வரோம், எல்லாருக்கும் சலாம் சொல்றோம், சாப்பாடு செய்யறோம், சாப்பிடுறோம், அவ்வளவுதான். பெருநாள் முடிஞ்சிருச்சான். பெருநாளைக்கு நல்ல ட்ரெஸ் போட்டு அதை போட்டோ எடுக்க முடியாத வேதனை இருக்கே வேதனை. அது சொன்னா புரியாது, அனுபவிச்சாதான் புரியும். அதுலயும் எங்கூட்டு ராஜமாதா வீட்டுல பிரியாணி ஆக்க மாட்டாங்க. நெய் சோறு, தால்சா, 65. விடுறா, கடவுள் நீங்க நமக்குன்னு ஒதுக்குன உணவு இந்த சாம்பார். இதுல நீங்க இந்த பிரியாணி கேட்டா நான் எங்க போறது? எனக்கே நெய் சோறு தான்ப்பா போட்டாங்க.